இதமான காலை தென்றலை அனுபவிக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 36. மெய் உணர்தல். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசு அறு காட்சியவர்க்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவிச்சையின் நீங்கி மெய் உணர்வு உடையார் ஆயினார்க்கு அம்மெய்யுணர்வு பிறப்பினை நீக்கி வீட்டினை கொடுக்கும் என்கிறார். சுருக்கமாகவும் சொல்கிறேன். மயக்கத்தினின்று தெளிந்து மாசற்ற குற்றமற்ற மெய்யறிவு பெற்றவருக்கு அம்மெய்யறிவு துன்பத்தை நீக்கி இன்பத்தை கொடுக்கும் என்கிறார். அதாவது மெய்யறிவு பெற்றவருக்கு துன்பத்தை நீங்கி இன்பத்தை கொடுக்கும் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்கள். மடியின்மை சோம்பல் இல்லாமல் வாழ்பவன் நல்லவனாக இருப்பான். உதாரணத்திற்கு ஒரு 2 வீடு இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். ஏற்ற வீடு. ஒருத்தன் சோம்பலில் ஆமாம் 9 மணி தூங்கிட்டு அப்புறமேலே எழுந்திரிச்சு போவான். அவன் என்ன 10th படித்து 10th கூட ஃபெயில் ஆகிட்டு வந்திருப்பான். அவனுக்கு ஏதாவது ஓஏ போஸ்ட் கிடைக்கும், அதாவது பியூன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வேலை. அதை வச்சுக்கிட்டே என் வாழ்க்கையை நடத்துவான். அவன் அதுதான் மடி சோம்பலோடு இருப்பவனுக்கு. மடி இல்லாதவன் அவன் நன்றாக காலையில் 5 மணிக்கு எந்திருப்பான், நல்லபடியாக படித்தான், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகிவிடுவான். இதனைத்தான் தெய்வப்புலவர் சொல்லும். மடி இல்லாதவன் சோம்பல் இல்லாதவன் மாவட்ட ஆட்சியாளராக ஆகிவிடுவான். சோம்பலுடையவன் ஒரு அலுவலகத்தில் பியூனாக வேலை பார்ப்பான், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்ப்பான் என்று சொல்கிறார். இதனைத்தான் வற்புறுத்துகிறார். அடுத்து அதிகாரம் இது மடியின்மை. அதிகாரம் 61, குறள் எண் 602. மடியின்மை. மடியின்மைனா சோம்பல் இல்லாமை. ஏற்கனவே மெய் உணர்தல். இது மடியின்மை. மடியின்மைனா சோம்பல் இல்லாமை. மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தாம் பிறந்த குடியை மென்மேடு உயரும் நற்குடியாக வேண்டுவார். மடியை மடியாகவே கருதி முயற்சியோடு ஒழுக என்கிறார். அதாவது தமது குடும்பம், இதனைத்தான் முதல்ல சொல்லிட்டேன். அதாவது தமது குடும்பம் மென்மேலும் உயர வேண்டும் என விரும்புவோர் சோம்பலை நீக்கி முயற்சி செய்தல் வேண்டும். இந்த ஏற்கனவே அந்த விளக்கத்தை சொல்லிட்டேன். ஏற்ற வீட்டுக்காரன் சோம்பலுடன் இருப்பான், அதனால் அவன் ஓய்வாகிறான். இவன் நல்ல இந்த இதுக்கு ஏற்ற வீட்டுக்காரன் சோம்பல் இல்லாமல் காலையில் எழுந்து 5 மணிக்கு எந்திரிச்சு படிப்பான். அதனால் அவன் கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகிவிடான். அதான் மடியின்மை, சோம்பலின்மை. அப்படி இருப்பவனுக்கு எப்படி ஆவான்னு சொல்கிறார். எவ்வளோ அற்புதமான குறள் பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்கார் பாருங்கள். அடுத்தது அறிவு உடைமை. குறள் எண் 43, 430, அதிகாரம் 43. அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரிடம் இலர். அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அறிவுடையவர் வேறொன்றும் இல்லாமல் இருப்பானாலும் அவன் எல்லாம் உடையவராகவே கருதப்படுவார். அறிவில்லாதவர் வேறு என்ன உடையவராக இருப்பினும் அவர் ஒன்றுமே இல்லாதவராக இருப்பினும் ஒன்றும் இல்லாதவரே ஆவார் என்கிறார். அதாவது தெய்வப்புலவர் அறிவுடையவர் எந்த பொருளுமே அவன்கிட்ட செல்வமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவன் அறிவை வைத்தே பிழைச்சி கொள்வான். அதுக்கு தான் சொல்கிறார் அவர். ஆனால் அதாவது அறிவு இல்லாதவன் எல்லா செல்வங்களும் பெற்றிருந்தாலும் எல்லா பொருளையும் இருந்தாலும் அவனிடம் அவன் ஒன்றுமே இல்லாதவனாகத்தான் கருதப்படுவார் என்கிறார். உதாரணத்திற்கு ஒரு கிராமத்திலே மிகப்பெரிய செல்வந்தர் இருக்கிறார். ஆனால் அவர் படிக்கவே இல்லை, அறிவில்லாதவர். அதுதான் படிக்கலைன்னா எப்படி அறிவு இருக்கும்? இருக்காதில்ல, அறிவில்லாதவர். அதனால் அவன்கிட்ட இருந்த செல்வம் பூராமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிடும். அவனுடைய சந்ததிக்கு செல்வமே இருக்காது. ஆனால் அறிவுடையவன் ஒன்றுமே இல்லை, அவன்கிட்ட படிப்பு மட்டும்தான் இருக்குது. அந்த அறிவை வைத்து அவன் நன்றாக எல்லா செல்வமும் உடையனாகவே கருதப்படுவான் அந்த ஊரில். அவன்கிட்ட போய் கேளுங்க, எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவன்கிட்ட வந்தவுடன் என்னாக, அவன் மிகப்பெரிய செல்வந்தர், அவன் அறிவுடையவன் தானே, அறிவுடையவன். ஆனால் இவன் ஒன்றுமே இல்லை. என்னடா இவனுக்கு பெரிய செல்வந்தர் இருக்கார், அவரை விட்டுவிட்டு இவரை போய் கேட்க சொல்கிறாங்க நினைப்பாங்க.
அதான் அறிவு உள்ள தெய்வப்புலவர் திருவள்ளுவர், அறிவுடையவர் எல்லாம் உடையவராக கருதப்படுவார். அறிவில்லாதவர் எல்லா பொருள்களும் இருந்தாலும் அவன் ஒன்றுமே இல்லாதவனாகத்தான் கருதப்படுவார் என்கிறார். அற்புதமாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். மறுக்க முடியாத குறள் இதெல்லாம். அதாவது எந்த அளவுக்கு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒவ்வொரு ஊமையும் எடுத்து காட்டுகிறார் பாருங்கள். அதுவும் 1.25 அடியில் மறக்கவே முடியாதுங்க தெய்வப்புலவர்களுடைய வாழ்க்கை. இதை நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறள் பார்ப்போம்.